கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இது ஏசாயா 59 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். 59வது அதிகாரம். 59 அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளை என்ன சொல்கிறாருன்னா, எழும்பி பிரகாசிக்க சொல்கிறாரு. ஏன்னா உன் ஒளி உன்னிடத்துல வந்துச்சு, கர்த்தரோட மகிமை உன்மேல் உதித்ததுங்கிற. இது வரைக்கும் நம்ம இருளில் கடந்திருக்கலாம். இருளில் கடந்திருக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இது ஜூலை மாதம் கர்த்தர் சொல்கிறார் நம்மளை எழும்பி பிரகாசின்னு சொல்கிறாரு. உன் ஒளியின் இடத்துக்கு உனக்கு ஒளி வந்துடுச்சு, உனக்கு கர்த்தருடைய மகிமை மேல் காணப்படும். அதனால் இனிமேல் இருள் என்னச்சுன்னா பூமியை மூடும், ஆனால் காரிலிருந்து ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் நினைச்சவர் உதிப்பார் அப்படின்னு சொல்கிறாப்புல. கர்த்தரோட மகிமை உண்மையில் காணப்படும். இப்போ நம்ம பார்க்குறோம் அங்கங்கே தேசத்தில் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை நினைச்சவர். நம்ம கர்த்தருக்குள் நம்ம எழும்பி பிரகாசிக்க சொன்னதுனால நம்ம கர்த்தருக்குள் நினைச்சது வழியாய் திகழும் போது கர்த்தர் நமக்குள் இருக்கிற இருள் எல்லாவற்றையும் நமக்கு அகற்றி நமக்கு வெளிச்சத்தை நினைச்சவர் தருவார். காரணம் கர்த்தருடைய மகிமை நம்ம நினைச்சு காணப்படும். அதனால நம்ம நினைச்சணும் ஒழுங்காக வேத வாசித்து ஜெபிக்கணும். அப்படி செய்யும்போது நமக்கு நினைச்சது கர்த்தர் இருளை வெளிச்சமாக்கி தருவார். வெளிச்சமாக்கி கொடுக்கும்போது எல்லா ஜாதி மக்களும் நம்மளத்தில் நினைச்சுவாங்க, நம்மளை தேடி வருவாங்க. உதிக்கிற நம்மளோட ஒளி நடத்துக்கு ராஜாக்களே நினைச்சுவாங்களே நம்ம பக்கத்தில் நடந்து வருவாங்கன்னு சொல்கிறார். இது வரைக்கும் நமக்கு எதிராக செயல்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து போட்டு யார் யார் நம்மளை துன்பப்படுத்தினாலும் வேதனைப்படுத்துவாங்களோ அவங்க எல்லாரும் நம்மகிட்ட நினைச்சுவாங்க வருவாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் சுற்றிலும் கண்களை கூட நினைச்சு ஏறெடுத்து பாரு, எல்லாரும் உன்னிடத்துல நினைச்சுறாங்க வர்றாங்க. உன் குமாரர்கள் நினைச்சுவாங்க தூரத்திலிருந்து வந்து, உன் குமாரத்திகள் நினைச்சுவாங்க உன் பக்கத்திலே நினைச்சுவாங்க வளர்க்கப்படுவாங்கங்கிறாங்க. குமாரர்கள் இது வரைக்கும் தூரத்தில் இருந்தால் கூட பக்கத்தில் வந்துடுவாங்க, குமாரத்திகளும் பக்கத்தில் வந்து நினைச்சுவாங்க இருப்பாங்கன்னு சொல்கிறார், வளர்க்கப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்பொழுது ஜனங்கள்லாம் அதை கண்டு நினைச்சுவாங்களாம், ஓடி வருவாங்களாம். அதை கண்டு நம்முடைய இருதயம் நிச்சயமா அதிசயப்பட்டு பொறிக்குமா. கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் நினைச்சிறாரு, நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து வளர்க்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் நிச்சயமா அதிசயப்பட்டு நிச்சயமா பூரிக்குமா. கடற்கரை அளவு திரளான கூட்டம் வசமாக நம்மிடத்தில் கடற்கரை அளவு திரளான கூட்டம்னா கடற்கரை அளவு மணல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை அளக்க முடியாது, எண்ண முடியாது. அதே அளவு அந்த அளவில் கர்த்தர் நினைச்சுவார். நம்மிடத்தில் ஜனக்கூட்டத்தை நினைச்சு வர வைப்பாராம். ஜாதிகளின் பலத்த சேனைகள் கூட என்ன செய்யுமா நம்மிடத்துல வருமாம். அந்த அளவு நம்ம எழும்பி பிரகாசிக்கன்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்தை இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு செய்யாமல் இருந்திருக்கலாம், இல்லை செய்யாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி என்னச்சுன்னா நம்முடைய கர்த்தருடைய எழும்பி பிரகாசிக்க சொல்கிறார். ஏன்னா அங்கங்கே தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கும் போது தான் ஜனங்கள்லாம் என்ன செய்வோம், நம்மளை கண்டு ஓடி வரும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யும், அதிசயப்பட்டு பூரிக்கும்னு சொல்கிறாரு. எப்படி ஒட்டகத்தில் ஏராளமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒட்டகங்கள் கூட என்ன செய்யணுமா, தேசத்தில் வேகமான ஒட்டகங்கள் கூட நம்மளை என்ன செய்யுமா மூடுமா. ஆனாலும் பொன் தூபவருக்கும் இதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யணுமா, கர்த்தர் துதிகளை பிரசித்தப்படுத்துவாங்களாம். ஜனங்கள் நம்ம எழும்பி பிரகாசித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் என்ன செய்து காணப்படும் போது சகல ஜனங்களும் நம்ம இடத்துல நினைச்சுவாங்க, பொன் எல்லாம் நினைச்சுவாங்களாம் கொண்டு வருவாங்களாம், பொண்ணு தூபத்தை கொண்டு வருவாங்களாம். அது மாத்திரமில்ல கர்த்தருடைய துதிகளை நினைச்சுவாங்களாம், பிரசித்தப்படுத்துவாங்களாம். அப்போ ஜனங்கள் கர்த்தருடைய துதிகளை பிரசித்தப்படுத்தணும் அப்படின்னா நம்மளும் என்ன செய்யணும், எழும்பி பிரகாசித்து துதிக்கிறவர்களாய் மாறணும். நம்முடைய கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது சகல ஜனங்களும் நம்ம கண்டு நினைச்சுவாங்க துதிக்கிறவர்களாக நினைச்சுவாங்க மாறுவாங்க. இதுவரைக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமோ தெரியாது. இனிமேல் நம்ம நினைச்சுவோம் கர்த்தர் நாமத்தை நினைச்சிடும் துதிக்கிறவர்களாக நினைச்சுவோம் மாறுவோம். துதிகளை எடுத்தால் சாத்தான் ஓடுவான்னு சொல்லி நம்ம நினைச்சிடுறோம், பாடல்களை பாடுறோம். அதே போல் நினைச்சிடுமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம துதிக்கிறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்மளை எழுப்பி பிரகாசிக்க வைப்பார். ஜனங்கள் நம்மளை தேடி வர வைப்பார், ஜனங்களை ரட்சிப்பார். ஜனங்கள் நினைச்சுப்பார் நம்மளை கண்டு துதிகளை சொல்ல வைப்பாராம். கேதார நாடுகள் கூட நினைச்சுமா நம்ம இடத்துல நினைச்சுமா சேர்க்கப்படுங்கிறாரு. கடாக்கள் கூட நம்மளை நினைச்சுமா சேவிக்குமா. அந்த அளவில் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தும் போது அதுகள்லாம் கூட நினைச்சுமா நம்ம இடத்துல வரணும்னு சொல்கிறாரு.
கர்த்தருடைய மகிமை என்னச்சுமா ஆலயத்தை என்னச்சுவேன் மகிமைப்படுத்துங்கிறார். நம்ம எழுப்பி பிரகாசித்து ஜனங்களை துதிக்க உலகெல்லாம் வைக்கும்போது கர்த்தருடைய ஆலயம் என்னச்சுதுமா மகிமைப்படுத்தப்படுமா. ஒரு மேகத்தை போலவும் என்ன செய்யுமா தீவிக்கிற ஒரு புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? ஏன்னா மேகத்தை போலவும் தங்கள் பழக்கணித்து தீவித்து வருகிற புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார் என்று சொல்லத்தக்கதாக அந்த அளவில் ஜனக்கூட்டத்தை கர்த்தர் நினைச்சுவார். துதிக்கிற கூட்டங்களாக நினைச்சுவார் கர்த்தர் மாற்றுவாராம். அந்த துதிக்கிற கூட்டத்தை காட்டும்போது தீவுகள் கூட நினைச்சுமா கர்த்தருக்காக காத்திருக்குமா. எப்படி நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொல்லி துதிக்கிறதுக்காக தீவுகள் கூட நினைச்சுமா காத்திருக்குமா. ஏன்னா கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுனால, நம்மளுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுனால கர்த்தர் பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கண்டு இஸ்ரவேல் பரிசுத்திற்கண்டும் தூரத்திலேருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே நிச்சயமா நமக்கு காத்திருக்குமா. நம்ம கர்த்தரை துதிக்கிறவர்களா மாற்றும் போது பொன் வெள்ளி எல்லாமே நினைச்சிடும் தூரத்துலேருந்து கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் கப்பல்களில் கூட என்ன செய்ய வரான் ஆயத்தப்படுத்தி வைப்பாரான். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன செய்ய போகிறேன், வருமானத்துக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தேவையில்லை. நம்ம கர்த்தருக்கு துதிக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு எல்லாமே என்ன செய்யும் தூரத்துலேருந்து கர்த்தர் கொண்டு தருவேன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நம்ம வேதனைப்பட்டுட்டு இருக்கலாம், எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், வேதனைப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு என்ன செய்யும் கர்த்தர் தூரத்துலேருந்து என்ன கூட நமக்கு எல்லாம் கொண்டு தருவேன்னு சொல்கிறாரு. அந்நிய புத்திரர்கள் என்ன செய்வார், நம்முடைய மதில்களை என்ன செய்வாங்களாம் கட்டி தருவாங்க. மதில்னா என்னது கோட்டைச்சுவர். அந்நிய புத்திரர்கள் கூட என்ன செய்வாங்களாம் நம்ம கோட்டைச்சுவர் என்ன செய்வாங்க கட்டி தருவாங்களாம். அந்நிய புத்திரோட ராஜாக்கள் கூட நம்மளை என்ன செய்வாங்களாம் சேவிக்க வருவாங்களாம். கர்த்தருடைய கோபத்தினால என்ன செய்தேன், நான் உன்னை அடித்தேன், ஆனாலும் கிருபையினால் உன்னை இறங்குங்கிற. இது வரைக்கும் நீ பாவங்கள்லாம் செஞ்சுருக்கலாம் வச்சுருக்கலாம், அதனால நான் உங்களை என்ன செஞ்சேன் நான் அடித்தேன். ஆனால் இனி நீங்கள் துதிக்கிறவர்களாக மாறும்போது நான் உங்களை என்ன செய்வேன், உங்களுக்கு கிருபையினால் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் உன்னை இறங்கி நான் உங்களுக்கு என்ன செய்தேன் இறக்கம் செய்வேங்கிறார். அப்படியே கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு இறக்கம் செய்யும்போது நம்மளுக்கு ஜாதிகளில் பலத்த சேனைகளை கூட என்ன செய்வாராம். ஜாதிகளுடைய பலத்த சேனைகள்லாம் நிறைய ஜாதி மக்களை கூட நினச்சி வரான் சேனைகளாக கர்த்தர் நம்மளை நினச்சி வரா நம்ம இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கு வைப்பாராம். அப்புறம் சொல்றாரு, உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்குங்கிறார். நம்முடைய வாசல்கள் பூட்டப்படாதபடிக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறோங்கிறார். நம்ம இருதய வாசல் எப்பொழுதும் நினச்சது பூட்டப்படாமல் திறந்திருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்மளை நினச்சி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறனால இருக்கிறது போல் நம்முடைய நம்முடைய வாசல்கள் கூட என்ன செய்யணும் பூட்டன்னு தேவையில்லை. கர்த்தரே நமக்கு என்ன செய்யறது நித்திய வெளிச்சமாக இருந்து நம்மளை என்ன செய்வார் பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தரை நம்ம சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் என்னச்சுமா அழிஞ்சிருமா. கர்த்தரை யாரெல்லாம் சேவிக்கலையோ அந்த ஜாதிகளும் ராஜ்யம் நிச்சயமா அழிஞ்சிருமா. நிச்சயமா நினைச்சிடும் அந்த கர்த்தரை சேவிக்காத ஜாதிகளாக பாழாய் போகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தை சிங்காரசரத்தை நினைச்சிருமா சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனில் மகிமை தேவதாரு விருட்சங்கள் பாய்மர விருட்சங்கள் புன்னை மரங்களோட கூட நான் நினைச்சுவேன் நான் உனக்கு எல்லாம் வரப்படங்கிறார். பொண்ணு வெள்ளி அது மாத்திரமல்ல லீபனோன் மகிமை தேவதாரு விருட்சங்கள் பாய்மர விருட்சங்கள் புன்னை மர விஷயங்கள் கூட நிச்சயமா நம்ம இடத்துல நிச்சயமா வரும்னு சொல்றாரு. அந்த பாதக ஸ்தானத்தினால நினைச்சுவேன் அவங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. யாரெல்லாம் நம்மளை ஒடுக்குனார்களோ அந்த ஒடுக்குனவர்கள் பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்களாம் குனிந்து நம்ம இடத்துல வருவாங்களாம். யாரெல்லாம் நம்மளை அசட்டை பண்ணாங்களோ அவங்களாம் நம்மளோட காலடியில் என்ன செய்வாங்களாம் நம்மளை பணிந்து கொள்வாங்களாம். பணிந்து கொண்டு இவங்க தான் கர்த்தருடைய நகர்ன்னு சொல்லியும் இவங்க தான் இஸ்ரவேலுடைய பரிசுத்தத்தின் சீயோன்னு சொல்லி என்ன செய்வாங்களாம் சொல்லுவாங்களாம். அப்படியே நம்மளை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகள் நம்மளை அசட்டை பண்ணவர்கள் கூட என்ன செய்கிறாங்க நம்ம காலடியில் வர முடியா. கர்த்தர் நம்மளை வைக்கணும்னா நம்மளை என்ன செய்யணும் கர்த்தர் என்ன செய்யணும் அதிகமாக துதிக்கணும், எழும்பி பிரகாசிக்கணும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து போகாதமாக இருந்தா. எப்போ துதிக்காத சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம் நெகிழப்பட்டிருந்தோம் கைவிடப்பட்டிருந்தோம் ஒருவரும் கடந்து நடாதமாக இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை நினைச்சு இப்போ துதிக்கிறதுனால ஒரு நித்தியமாயும் ஆட்சிமையாகவும் தலைமுறையாகவும் நம்முடைய ஒரு மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் நினைச்சு வரான் நம்மளை வைப்பாராம். அந்த சமயத்தில் ஜாதிகளின் பாலை நினைச்சுவாங்களாம் குடிப்புங்க ராஜாக்கள். இது காரணம் என்னன்னா ஜாதிகள் எல்லா ஜாதிகளுடைய
பலன்கள் கூட நமக்கு நிச்சயமா நமக்கு கிடைக்குமா. அந்த சமயத்தில் கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் நினைச்சுவா நீ அறிந்து கொள்வாய். இப்படிலாம் உனக்கு கிடைக்கும்போது நீ நினைச்சுவா நீ மீட்பர் என்று சொல்லி எல்லாம் நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம், வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணை தருவாராம், இரும்புக்கு பதிலாக வெள்ளியை தருவாராம், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தை தருவாராம், கற்களுக்கு பதிலாக இரும்பை தருவாராம். அது மாத்திரமில்ல, நமக்கு நம்முடைய கண்காணிகள்லாம் என்ன செய்றாரு, சமாதானம் உள்ளவர்களாக ஆக்குவாராம். நம்முடைய தண்டற்காரரை ஒரு நீதி உள்ளவர்களாக என்ன செய்வேன் ஆக்குவேங்கிறாரு. இனி கொடுமை என்ன செய்யுது, நம்முடைய தேசத்திலும் அழிவும் நாசமும் நம்முடைய எல்லையில என்ன செய்து கேட்கப்பட மாட்டாது. நம்ம எழுப்பி பிரகாசிக்கும் போது கர்த்தரை துதிக்கும் போது கொடுமை நம்ம தேசத்தில் கேட்காது, அழிவும் நாசம் நம்முடைய எல்லையில் கேட்கப்படாது. நம்முடைய மதில்களை ரட்சிப்பென்றும் நம்முடைய வாசல்களை துதி என்றும் எல்லாரும் என்ன செய்வாங்களாம் சொல்லுவாங்களாம். அந்த அளவில் நம்ம நினைச்சணும் கர்த்தரை துதித்து துதித்து நினைச்சணும் மகிமைப்படுத்தணும். அப்போ சூரியன் என்ன நினைச்சணுமா, நமக்கு பகலில் என்ன செய்யுது, இனி சூரியன் பகலில் வெளிச்சமாக, அதாவது சூரியன் நமக்கு இப்பொழுது எழுது பகல வெளிச்சமாக இருக்குது. சந்திரன் நினைச்சது தன் வெளிச்சத்தால் நமக்கு நினைச்சது பிரகாசிக்கு. ஆனால் இனி என்ன செய்யறோம்னா கர்த்தரை நமக்கு என்ன செய்வாராம், நித்திய வெளிச்சமாக இருக்கும். சூரியன் உதிச்சாலும் செய்தான், உதிக்கல நினைச்சதான், சந்திரன் வெளிச்சத்தை கொடுத்தாலும் செய்தான், கொடுக்கல நினைச்சதான், கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஒரு நித்திய வெளிச்சமாக இருப்பார். நம்முடைய தேவனே நம்மளை என்ன செய்வார், மகிமையாக இருப்பாரா நமக்கு. அதனால் இனி நம்முடைய கர்த்தருடைய சூரியன் நமக்கு இனி என்ன செய்யாது, அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போங்கிறார். சூரியன் எப்படி பகல வெளிச்சமாக இல்லைன்னா எப்படி இருண்டு போயிருக்குமோ, இல்லை நைட்டு நேரத்தில் சந்திரன் ஒளியை கொடுக்கலன்னா எப்படி இருண்டு போயிருக்குமோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை இனி கிடையாது. இனி நம்முடைய வாழ்க்கை நித்திய வெளிச்சமான வாழ்க்கையாக கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அதனால் நம்முடைய துக்கங்கள்லாம் நினச்சிக்கிறோம் முடிந்து போங்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் ஒரு நீதிமான்களாக மாறுவாங்க. கர்த்தர் நினைச்சவர் கர்த்தருடைய கரத்தின் கிரிகளுமாய் இருப்பாங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் நம்ம எப்படி வெட்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாமோ, அழிந்து போய் கொண்டு இருந்தோமோ, நமக்கு ஆறுதல் செய்ய யாரும் இல்லாமல் இருந்தோமோ, அந்த சூழ்நிலைகள்லாம் கர்த்தர் மாற்றி நம்மளை நினைச்சுவார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவுக்கு முடிய நினைச்சுவார வைப்பாராம். கர்த்தராய் நானே ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதித்து இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். நம்மளோட கடந்த நாட்கள்லாம் மாறி துக்க நாட்கள்லாம் மாறி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், சந்தோஷத்தின் நாட்கள் என்ன செய்கிறாரு, தரப்போகிறார். அடுத்தல 61வது அதிகாரம், கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் இப்போ நம்ம கர்த்தரை துதித்து சோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறனால கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நம்மோடு என்ன செய்கிறாரு, அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசையோடு இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறிவிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, எழும்பி பிரகாசிக்க வச்சுக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிக்க தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், நொறுங்கொண்டவர்களுக்கு என்ன செய்யணுமா, காயம் கட்டணுமா. யாரெல்லாம் நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கிறாங்களோ விடுதலை இல்லாமல் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, காயம் கட்டணுமா. சிறைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணுமா, விடுதலை வார்த்தையை கூறணுமா. கட்டுண்டவர்களுக்கு என்ன செய்யணுமா, கட்ட விடுதலை கூறணுமா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதி சரிகட்ட நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் கர்த்தர் என்ன செய்றாரு, ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களும் சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தர் ஆவியான நம்ம இருக்கிறாரு. சிறுமைப்பட்டவருக்கு ஆவியில் கொண்டவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறிவிக்கிறணும். அப்படி அறிவிக்கும் போது கர்த்தர் நம்மளை நீதியின் விருட்சங்களாக நினைச்சுவார், நம்மளை வைப்பார். நெடுங்காலமாக பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கூட நினைச்சவரா நம்ம மூலமாக கட்ட வச்சு அதை நினைச்சவரை எடுப்பிக்க வைப்பார். தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாலான பட்டணம் கூட நினைச்சலாமா நம்ம புதிதாக கட்டுவோம்லாம். அந்த அளவில் கத்திரங்களை எடுத்து நிறுத்துவேன்னு சொல்கிறார். நரி ஜாதியார்களோட நின்று கொண்டு நினைச்சுவாங்களாம். அவங்க கூட அந்நியபுத்திரர் பணியார்களுக்கும் நமக்கு நினைச்சு வராங்களாம், திராட்சை தோட்டக்காரருமா இருப்பாங்களாம். அந்நியபுத்திரர்கள் கூட மரிஜாதியார் கூட என்ன செய்வாங்க, நமக்கு திராட்சை தோட்டத்தை போல என்ன செய்வாங்களாம் இருந்து நமக்கு என்ன செய்வாங்களாம், உதவி செய்வர்களாக கர்த்தர் என்ன செய்வாராம், மாற்றுவாராம். ஆனால் நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தரின்
ஆசாரியர் என்று சொல்லப்படும். நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனால கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று நிச்சயமா சொல்லப்படுவோமா. அப்புறம் நமது நமது தேவனுடைய பணிவிடைக்காரம்லேருந்து இவங்க கர்த்தருடைய ஆசாரியர்னு சொல்லுவாங்க. ஆசாரியர் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பணிவிடைக்காரர்னு சொல்லி நம்ம நினைச்சுவாங்களாம். கர்த்தருக்கு ஒரு ஆசாரியராக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஒரு பணிவிடைக்காரராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்களாம். அடுத்தபடியாக அப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்வாரா, இரட்டத்தனையான என்ன செய்வாரா, ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்வாரா, கொடுப்பாராம். இது வரைக்கும் வெட்கப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம். அந்த வெட்கப்பட்ட சூழ்நிலை மாறி கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், யோபு எப்படி கர்த்தரை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தாரோ இதே போல் நம்ம இது வரைக்கும் வெட்கப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நம்மளை என்ன செய்வார், நம்மளை மாற்றி நமக்கு இரட்டத்தலையான பலன் என்ன செய்வார், தருவாராம். லட்சிக்கு பதிலாக தங்களுடைய பாகத்தில் நினைச்சுவாங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. அது மித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் நினைச்சுவாங்க அடைவாங்கன்னு சொல்கிறாரு. நித்திய மகிழ்ச்சி நிச்சயம் நமக்கு உண்டாகுங்கிறார். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், நம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், அறிவித்து சிறைப்பட்டவர்கள் நொறுங்குண்டவர்கள் என்ன செய்யணும், நமக்கு விடுதலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், இந்த விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுப்பாரு. அது மாத்திரமில்ல, அவர் நம்மோடு என்ன செய்வார், ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணாரோ அதே போல் நம்முடைய சந்ததியும் என்ன செய்வார், சகல ஜாதிகளின் நடுவிலையும் வச்சு கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளோட என்ன செய்றாரு, உடன்படிக்கை பண்ணுறாரு. இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், அறிந்து கொள்வாங்களாம். அப்போ நம்ம எப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்குள்ள பூரிப்பாக என்ன செய்ய முடியும், மகிழப்படும். நம்முடைய தேவனுக்குள் நம்முடைய ஆத்மா என்ன செய்யும், களி கூறும். மணவாளன் எப்படி ஆபரணங்களினால் தன்னை நினைச்சவர் அலங்கொழித்துக் கொள்கிறதற்கும் மாணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்கள் நமக்கு நினைச்சுவார், உடுத்துவார். ரட்சிப்பின் வஸ்திரங்கள் நமக்கு உடுத்து நம்மளை நினைச்சுவார், நம்மளை பொன்னாக ஆபரணங்களாக மாற்றி நம்மளை நினைச்சுவார், அலங்கரித்து வைப்பார். அது மாத்திரமில்ல, நீதியின் சால்வையை நமக்கு நினைச்சுவார், கர்த்தர் நினைச்சுவார், நமக்கு தரிப்பார். பூமி சகல பூண்டுகளையும் விளைவிப்பது போல, தோட்ட தண்ணில் விதைக்கப்பட்ட விளைவிப்பது போல கர்த்தராய் ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் நினைச்சுவார், முளைக்க பண்ணுவார். நீதி துதியும் முளைக்க பண்ணுவார். ஆனால் நம்ம கர்த்தரை நினைச்சணும், துதிக்கிறவர்களாக நினைச்சணும், மாற்றணும். அவ்வளோதான். மாறும்போது கர்த்தர் நினைச்சவர் ஆசிரியப்பன்னு சொல்கிற இடத்துல 62வது அதிகாரம் இல்லை என்ன சொல்றதுன்னா, சீயோ நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நம் மௌனமாக இராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டை போல வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேங்க. நம்ம துதிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, இனி மௌனமாக இல்லாதபடி ஒரு நீதியான பிரகாசத்தையும் ரட்சிப்பையும் நமக்கு கொடுத்து நம்மளை என்ன செய்றாரு, சும்மா மௌனமாக இருக்காதபடிக்கு என்ன செய்வார், நம்மளுக்கு பாதுகாப்புங்கிறார். அது மாத்திரமில்ல, ஜாதிகள் என்ன செய்வாங்க, நீதியை கொண்டு வருவாங்க. சகல ராஜாக்களும் என்ன செய்வாங்க, சகல மகிமையும் என்ன செய்வாங்களாம், காண்பார்களாம். ஜாதிகள் நீதியை காண்கிறாங்க, சகல ராஜாக்களும் மகிமையை காண்பாங்க. கர்த்தரோட வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் சொல்றார். கர்த்தரோட வாய் சொல்லும் புது நாமத்தால், புது நாமனானது பேர், புது நாமத்தால் நிலைக்கப்படுவான்னு சொல்கிறார். இப்போ நம்ம பேர் வச்சுருப்பாங்க பெற்றோர்கள், ஆனால் ஞானஸ்தான பேர் கர்த்தர் நினச்சி நமக்கு வேறு ஒரு பேர் கொடுக்குறாரு. அதான் புது நாமத்தால் நினைச்சவர் நிலைக்கப்படுவான்னு சொல்லுவார். அந்த சமயத்தில் நம்முடைய கர்த்தருடைய கையில் நம்ம என்ன செய்வோமா, ஒரு அலங்காரமான ஒரு கிரீடமாக இருப்போமா. நம்முடைய தேவனுடைய கருத்தில் நம்ம நினைச்சுவோம், ஒரு ராஜ முடியுமா நினச்சி வரான், கர்த்தர் நம்மளை நினச்சி வரான் வைப்பாராம். கர்த்தருடைய கையில் ஒரு அலங்காரமான கிரீடமாக வச்சு தேவனுடைய கருத்தில் நம்மளை ஒரு ராஜ முடியுமாக வைப்பாராம். இனி நம்முடைய என்ன செய்ய முடியும், இனி நம்மளை கைவிடப்பட்டவன்னு சொல்லி எண்ணப்பட மாட்டோம். நம்முடைய தேசம் இனி பாலான தேசம் என்ன செய்யாது, எண்ணப்படாது. நம்முடைய தேசம் எப்சிபா என்றும் தேசம் பீலா என்றும் சொல்லப்படும் சொல்றார். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் என்ன செய்யும், வாழ்க்கைப்படாங்கிறார். அப்போ நம்முடைய தேசம் இதுவரைக்கும் என்ன செய்து, அழிந்து கொண்டிருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற தேசம் நீ சீர்திருத்தப்படணும், பாழாய் கிடக்கிற தேசம் சீரமைக்கப்படணும் அப்படின்னும், கர்த்தர் அதுக்கு புது நாமத்தை கொடுத்து அழைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு துதிக்கிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தல வாலிபன் கன்னிகை என்ன செய்ய எப்படி விவாகம் பண்ணுறானோ அதே போல் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவாங்கன்னு சொல்லு. மக்கள் எல்லாரும் விவாகம் பண்ணுவாங்கன்னா ரட்சிப்பை நம்ம இடத்துல என்ன செய்வாங்க, அவங்க காண போகிறாங்க, நம்மளை தேடி என்ன செய்கிறாங்க, இவங்க ரசிக்கப்பட்டவங்க உங்கள்கிட்ட எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நம்மளை தேடி என்ன செய்வாங்க, வருவாங்கன்னு சொல்லிட்டோம். ஒரு மணவாட்டியின் மேல் ஒரு மணவாளன் என்ன செய்கிறான்,
மகிழ்ச்சியாக இருப்பான். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி மேலே எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாரோ அதே போல் கர்த்தர் நம்ம மேலே நினச்சிவார், மகிழ்ச்சியாக இருப்பார். அதுக்கு துதிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சொல்றாரு, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் முழுதும் ஒரு காலம் மௌனமான ஜாமக்காரை நான் வந்து கட்டளிடுறேன். நம்மளை பார்த்து கற்று சொல்கிறாரு, நம்ம தேசத்தில் மதில் மேலே மதில்னால் நம்மளை சுற்றி என்ன செய்கிறாரு, பகல் முழுதும் முழுதும் மௌனமாக ஒரு காலம் மௌனமாக இல்லாத ஜாமக்காரரை நம்மளுக்கு என்ன செய்வாரோ கட்டளையிடுவார். நமக்கு மட்டும்ல, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வீட்டை சுற்றியும் நம்மளோட வாகனங்களை சுற்றி நம்மளுடைய தேசத்தை சுற்றியும் கர்த்தர் நினைச்சுவார். ஒரு கால் மௌனமாக இராத ஜாமக்காரர் நினைச்சுவாராம், ஏற்படுத்துவாராம். கர்த்தரை யாரெல்லாம் பிரஸ்தாவ் பண்ணுறாங்களோ நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் அமெரிக்கா இருங்கன்னு சொல்கிறாரு. கர்த்தரை நினைச்சாரு, எரிச்சலை நினைச்சாரு, ஸ்திரப்படுத்துறாரு. பூமியின் புகழ்ச்சி வரைக்கும் நினைச்சாரு, நம்மளை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு பார்ப்பாராம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருகளுக்கு நினைச்ச மாட்டேன், ஆகாரம் கொடுக்க முடியும். இது வரைக்கும் நம்முடைய தானியத்தை சத்துருகள் தான் சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. நம்முடைய பிரயாசத்தெல்லாம் அந்நியர்கள் புசித்து கொண்டிருப்பாங்க. இனிமேல் சத்துருகளுக்கு நம்முடைய ஆகாரத்தை கொடுத்துட்டு நம்மளை கைவிட மாட்டார். அந்நிய புத்திரர்கள் வந்து நம்மகிட்ட புசிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு வல்லமையாக இருந்து நம்மளை நினைச்சவர், நம்மளை பிரகாசிக்க வச்சு நம்முடைய கையில் பிரயாசத்தை கர்த்தர் நினைச்சவர், நம்மளை சாப்பிட வைப்பார். அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை புசித்து கர்த்தரை என்ன செய்யணும், துதித்து அவரை துதிக்கணும்னா அவரை கர்த்தரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், புசித்து கர்த்தரை என்ன செய்யணுமா, துதிக்கணும். அப்போ கர்த்தரை என்ன செய்வார், நமக்கு எல்லா தானியத்தையும் நமக்கு தருவாராம். அந்த கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிங்க, ஜனத்துக்கு என்ன செய்யுங்க, வழி என்ன செய்யுங்க, நீங்கள் செவ்வைப்படுத்துங்க, ஜனத்துக்கு பாதைகளை என்ன செய்யுங்க, உயர்த்துங்கன்னு சொல்கிறாரு. கற்களை பொறுக்கி போடுங்க, ஜனங்களுக்காக கொடியே ஏற்றுக்காங்கிற ஜனங்களுக்காக நம்ம சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யணுமா, கொண்டு வர்றதுக்கு அவர்களை என்ன செய்யணுமா, ஆயத்தப்படுத்தணுங்கிறாரு. அதுக்கு தான் கொடி என்ன செய்யுங்க, ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சீன் குமார்த்தி வைக்க சொல்கிறாரு. ரட்சிப்பு வருது, அதனால் என்ன செய், கர்த்தர் பூமியின் கடைசி வரைக்கும் என்ன செய்வார், கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அவருக்கு அவருடைய பிரதிபலை நமக்கு கொண்டு தந்து நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் கர்த்தர் ஜனங்கள் சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், வைக்க போகிறாரு. நம்மளை தேடி கொள்ளப்பட்டதுன்னும் கைவிடப்படாத நகரம் என்றும் நம்மளை பெயர் பெற முடிய கர்த்தர் என்ன செய்வார், வைப்பார். அதெல்லாம் நம்ம துதிக்கிறவர்களாய் மாற்றுவோம். கர்த்தர் எப்படிப்பட்டது ஆசீர்வாதத்தை நம்ம தந்து ஆசீர்வதிப்பாராக.